அதாவது நம்ம வீட்டில் ஒரு 3 பேர் 4 பேர் இருக்காங்க. அவங்க வேலை தான் அவங்க பார்க்கணும் கிடையாது. வீட்டை பொறுத்த வரைக்கும் வெளியே வேலை போய் செஞ்ச அந்த மட்டும்தான் அவங்க வேலை அவங்க பார்க்கணும். வீட்டில் வந்து யார் வேலை எந்த வேலை மாற்றி மாற்றி செய்யலாம். ஒருத்தருக்கு ஹெல்ப் பாருங்கள். அம்மாவுக்கு வந்து மகளாக நீங்கள் ஒரு காய்கறியை நறுக்கி கொடுக்கலாம், ஒரு தேங்காய் சுரையை கொடுக்கலாம். அவங்க அம்மாவுக்கு இன்னும் ஒரு ஹெல்ப்பாக செய்யலாம். இருந்து கொடுத்துட்டு உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன வேணுமோ அதை எழுதிட்டு போங்க. அப்பாவுக்கு வந்து ஒரு வண்டி துடைச்சி கொடுக்கலாம். மகனாக நீங்கள் ஒரு வண்டி துடைச்சி கொடுக்கலாம். அவரு வண்டி துடைச்சிக்கலாம், நீங்களும் வண்டி துடைச்சி கொடுங்க. ஒரு அயன் தேய்ச்சி கொடுக்கலாம், சட்டை அயன் தேய்ச்சிக்கலாம். அப்பாவே எப்போயும் தேய்ச்சி கொடுக்குறது, நம்ம தான் அப்பாவுக்கு தேய்ச்சி கொடுக்கலாம். ஒரு தண்ணி எடுத்து தண்ணி காய வைக்கணும்னா அவருக்கு தண்ணி காய்ஞ்சி போச்சுன்னா மற்றவங்களுக்கு எடுத்து ஊற்றிக்கணும். மற்றவங்களுக்கு எடுத்து ஊற்றி வைக்கலாம். மற்றவங்களுக்கு காயணும், மற்றவங்க குளிக்கணும். ஒரு லைட்டு போட்டிருந்தா தேவையில்லாத இடத்துல வந்து தான் அப்பா தான் லைட்டு போட்டார், அப்பா தான் ஆஃப் பண்ணணும்னு கிடையாது. மகனாக நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் அம்மா வந்து மகனாக இருந்தாலும் சரி, தயவுசெய்து லைட் ஆஃப் பண்ணுங்கள். அயர்ன் பாக்ஸ் தேய்ச்சி போட்டு அப்பயே விட்டு போனால் அயர்ன் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வைங்க. அவர் தான் ஆஃப் பண்ணணும்னு கிடையாது. செல்லுக்கு சார்ஜ் போட்டிருந்தா தான் சார்ஜ் இருந்து போச்சு அப்படின்னா சார்ஜ் ஆகி போச்சு அவரே வந்து ஆஃப் பண்ணிட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. அம்மா போட்டு மறந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணுங்கள். ஒவ்வொரு விஷயம் வீட்டில் வந்து யார் வேணால் அந்த வேலை செய்யலாம். அப்போ தான் ரிலாக்ஸாக இருக்கும். ஒரு சின்ன பிரச்சனையும் வராது. அவங்க வீட்டில் டைமுக்கு கிளம்பலாம். மீண்டும் அடுத்த ஆடியோவில் சந்திப்போம். ஒரு நல்ல விஷயங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். நம்ம நல்லா இருந்தால் பார்த்தாது அடுத்தவங்க நல்லா இருக்கணும். மீண்டும் அடுத்த ஆடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.